உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பதுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாத சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை எப்பவுமே இருக்கும். எப்பவுமே ஒரு வருஷத்துல இந்த ஆவணி மாதத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், ஒரு வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு பால் காய்ச்சுவாங்க, வீடு இடமாற்றம் பண்ணுவாங்க. அதே போல தொழில் ஸ்தாபனங்கள் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை, தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நிறைய எப்பவுமே ஆவணி மாசத்துல நடக்கும். அதற்கு காரணம் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்றுள்ளார், அதே கடகராசியில புதனும் இருக்காரு, சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்க போறாரு, அதே சிம்ம ராசியில கேதுவும் பயணிக்கிறாரு. அதே போல கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில் சனி வக்ரம் பெற்று 12 ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போறாரு. அப்ப இந்த மாதம் ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, நம்ம எந்த பிரச்சனையிலிருந்து சேஃபா இருக்கணும், ஏதாவது உறவுகள் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகள் ஏற்படுத்துமா, இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப ராசியிலே ராகு பகவான் இருக்கார். அதே போல் ராசியாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சூரியன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும். இப்போ நிறைய கும்பராசி அன்பர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு சார், எதையுமே செய்ய முடியல, நான் பல விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. முக்கியமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு ஒண்ணுமே மூவ் ஆகல, எல்லாமே அப்படியே இருக்கு சார், எனக்கு பல லட்சங்கள் நஷ்டமாயிருக்கு, பல ஆயிரங்கள் நஷ்டமாயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருந்தா நான் அடுத்த பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன், இந்த பிஸ்னஸ் கடந்தா அடுத்த எனக்கு இந்த பைசா வந்திருக்கும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே நடக்காதனால நஷ்டம், கடன் கட்டிட்டு இருக்கேன், கடனுடைய அளவு ஏறிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதுல இருந்து மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக ஆவணி மாசம் இருக்கும். அப்ப பிஸ்னஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும், நீங்க பிஸ்னஸ்ல ஒரு growth இருக்கிறதுக்கான அமைப்பு இந்த ஆவணி மாதத்துல இருக்கு. அதே போல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு காதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். காதல் தோல்வி ஏற்பட்டவங்களுக்கு அந்த அந்த அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதே போல காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாசம் நீங்க காதலை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா, இல்லை இந்த மாசம் உங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு சரி ஓகே திருமணம் பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இப்ப இவங்களுடைய யோசனை எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்பராசி என்பவர்களுக்கு நம்ம கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, இதுக்கப்புறம் கடனே வாங்கக்கூடாது, கடன் வாங்காம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம், கடன் வாங்காம ஏதாவது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, சம்பளம் அதிகமா உயர்வுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, இல்லை பெண்களா இருக்கீங்கன்னா ஆண்கள் நான் வேலைக்கு போறேன், நான் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பீங்க. ஆண்களா இருக்கீங்கன்னா ஒய்ஃப் எங்கேயாவது வேலைக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம அடுத்த இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வழியை பண்ணணும், இல்லை பையன் வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த கடனை தீர்க்கணும், பொண்ணு வேலைக்கு போனதுக்கப்புறம் கடனை தீர்க்கணும், யோசனைகள் நிறைய வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் சார். நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வெளிநாடு போகணும் சார், நான் ஒரு ஜிஆர்இ எழுத போகிறேன், டோஃபல் எழுத போகிறேன்னா இந்த மாதம் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கொடுத்துரும், ஜெயிச்சிருவீங்க, வெளிநாடு வீசா கிடச்சிரும். நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், பயங்கரமான பிரச்சனையில் இருக்கேன் சார்னா அதுலேருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்,
மனைவிக்கு போன வேலை கிடைக்கும், கணவருக்கு போன வேலை கிடைக்கும். இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல அனைத்து விதமான அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற்போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோச்சாரத்துல கிரக அடைவுகளை வச்சு சில எண்ணங்கள் நடக்கும், வரும் வராதுன்னு சொல்றோம். பட் தசா புத்தி அப்படின்னு ஜாதகத்துல பார்க்கணும். அது தவிர இந்த கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பலம் பெற்றிருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. அப்ப அதே போல உங்க ஜாதகத்துல குரு பலமா இருக்கு அப்படின்னா நிறைய பொருளாதார நிறைவுகள் நிறைய நடக்கும். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை அந்த தசா புத்தி காலகட்டங்களில் கண்டிப்பா நடக்குது. முக்கியமா சில பேருக்கு வந்து ராகு தசை, கேது தசை, சனி தசை இதெல்லாம் அசுப கிரகங்களுடைய தசா புத்தி. அப்ப இந்த காலகட்டத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருமா சார், எனக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தருவோம். அதுக்கான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது. நிறைய மாணவர்கள் இன்னைக்கு எனக்கு வந்து 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசி தெரியும், பாவகம்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஜாதக பலன் சொல்றதுல தான் எனக்கு ஒரு சின்ன சுணக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கறது, ஒரு ஜாதக பலன் ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக எப்படி பார்க்கறது அப்படின்ற 3 மாத அடிப்படை வகுப்புகள் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.